தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் 2,00,000 ரூபாய் கடனுடன் பிறக்கிறது. தென்காசியில் சசிகலா குற்றச்சாட்டு. அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சசிகலா இன்று தென்காசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் பூசத்துரைக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியும் தனக்கு துரோகம் செய்ததாகவும், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கிய மறுநாளே தனது சுய ரூபத்தை காட்டிவிட்டார். கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத முதல்வர் பதவியை கொடுத்த எனக்கு துரோகம் செய்த இவர் மக்களுக்கு எப்படி நன்மை செய்வார்? அதனால்தான் அவர் தொடர்ந்து 10 தோல்விகளை சந்தித்து வருகிறார். கட்சியில் இருப்பவர்கள் அனைவரையும் நீக்கிவிட்டு என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. தமிழகத்தில் தற்போது ஆளும் திமுக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் 50% கூட நிறைவேற்றவில்லை. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் வன உயிரியல் கல்லூரி அமைக்கப்படும் என அளித்த வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் அதை நிறைவேற்றவில்லை. திமுக அரசு விளம்பர மாடல் அரசாக உள்ளது. எதற்கெடுத்தாலும் விளம்பரத்தை மட்டுமே செய்து பெருமை கொள்கிறது. கலைஞர் மிக தெளிவான அரசியல்வாதி. அதிமுகவை தான் காப்பாற்றி விடுவேன், அதிமுக இயக்கம் கட்டுக்கோப்பாக என்னால் நடத்த முடியும் என்று எண்ணியதால் தான் எந்த ஒரு அரசு பதவிக்கும் இல்லாத தன்னை ஒரு போலியான வழக்கில் சேர்த்தார். தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலத்தில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாமல் உள்ளது. தென்காசி நகராட்சி பகுதியில் சுகாதார சீர்கேடாக உள்ளது. மேலும் தென்காசி மாவட்டம் விவசாயம் நிறைந்த மாவட்டம். விவசாயத்திற்கு தேவையான தடுப்பணைகள் உள்ளிட்ட எதையும் எந்த திமுக அரசு செய்யவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக கூறினார். மேலும் எதிரியையும் துரோகியையும் வீழ்த்த தென்காசி சட்டமன்ற தொகுதியில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடும் பூசத்துரைக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் என பேசினார். ஆனா அன்னைக்கு முதலமைச்சர் அவர் ஆக்கும் போது நான் இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் திரும்புறேன். அதுக்குள்ள பாக்குறேன் ஒரு ஆண் பட்டு அப்புறம் எந்த கட்டி முடிச்சு இந்த மாதிரிதான் செய்யாது, நான் சொல்றேன் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கிய மக்களை பார்த்துக்கிறதுக்கு தயாரிட்டு போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேன். ஒண்ணுதான் நான் அவருக்கு செஞ்ச நல்ல விஷயம். அதுக்கு அவர் காட்டுற நன்றியே பார்த்தீங்களா? உங்களுக்கு அவருக்கு நல்லதுதான் செஞ்சேன். ஆனா நான் செஞ்சது பெரிய தப்பாய் போச்சுங்கிறத அவருடைய நடவடிக்கையில புரிஞ்சுக்கிட்டேன். நான் எல்லாருக்குமே ஒரு ஏழ்மையாதான் இருந்திருக்கேன். இதுதான் நம்ம வழக்கம். ஆனா ஏறி மேல ஏறிட்டு ஏறியே உலகம் நம்பிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்க கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும். நல்ல தீர்ப்பை இந்த தமிழ்நாட்டு மக்கள் தருவாங்க. நீங்க தென்காசியில இருந்து சொல்ற தென்காசி மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இது மக்களோடதுதான். அதனால மக்களாட்சி வரணும்னா இந்த தென்னந்தோப்பு சின்னத்துக்கு தான் வாக்களிக்கணும். அதனாலதான் நான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்ல முடியல. அவங்களுக்கு என்ன பண்றாங்க? அவங்க ஒரே விளம்பர பிரியரா இருக்காங்க. அம்மா இருந்தப்ப எத்தனையோ கம்பெனிகள் வந்தது. அம்மா இந்த மாதிரி விளம்பரப்படுத்திக்கிட்டு இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து வேலை கிடைக்குதா அதுக்கு செய்வோம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா இவங்க அதை பத்தியெல்லாம் இல்லை. ஏதாவது இவங்க காமிச்சுட்டு அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிறது, படம் பிடிச்சிக்கிறது, அதை யூடியூப்ல போடுறது, அதே போல என்ன பண்றது, விளம்பரமா கொடுக்கறது.
விளம்பரத்துக்கு இந்த அரசாங்கம் அநியாயமா செலவு பண்ணுது, பார்த்துருக்கீங்க. இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. அம்மா முதலமைச்சராக இருந்தப்ப அம்மா என்ன பண்றாங்க, இங்க இருந்து தேனிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் ஆகும். அதனால என்ன பண்ணாங்க, ஒரு மலை வழி சாலை ஒண்ணு போட்டா 23 கிலோமீட்டர்ல போயிடலாம் வட்டராயத்துல இருந்து. அதனால என்ன பண்ணாங்க, அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அந்த ஜனங்களுக்கு. அதாவது தொழில் சம்பந்தமா போறவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும், போக்குவரத்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வரைபடம் எல்லாம் போட்டுட்டு அதை மத்திய அரசுக்கு கிளியரன்ஸுக்கு அனுப்புறாங்க. அதாவது பணம் நம்ம தான் முழுசா போட்டு ரோடு போட போறோம், ஆனா மலையில இருக்கிறதுனால மத்திய அரசுல ஒரு பர்மிஷன் வாங்கணும். அப்ப திமுக கூட்டணி அரசு அங்க நடக்குது காங்கிரஸ் தலைமையில. அதுல திமுகவை சேர்ந்த மந்திரி ராசா இருக்காரு, அவர் தான் அந்த துறையை பாக்குறாரு. இங்க இருந்து அம்மா செக்ரட்டரி எல்லாம் அனுப்புறாங்க. அவர் என்ன பண்றாரு, இதை செஞ்சா அந்த அம்மாவுக்கு பேர் வந்துடும், இதை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால அவர் அதுக்கு அனுமதியை கொடுக்கல. அது இன்ன வரைக்கும் கிடப்புல கிடக்கு. சரி, நீங்க தேர்தல் அறிக்கை சொல்றீங்க, மாவட்டத்துக்கு வர்றீங்க, சுற்றுப்பயணம் செய்யறீங்க, ஏன் நீங்க தான் கட்டிக்கலாம் பாட, நீங்க தான் அந்த ரோட போட்டு கொடுக்கல. எங்களுக்கு வேண்டியது மக்கள் நிம்மதியா இருந்தா போறோம். நாங்க செஞ்சோமா நீங்க செஞ்சோமான்னு நான் சொல்ல போறதில்லை, எப்படியாவது நல்லது செஞ்சா சரி அப்படின்னு நினைச்சு இப்ப அவங்க இருக்காங்கல்ல, அவங்க மத்திய அரசுல அந்த பர்மிஷனை வாங்கி செய்யலாம்ல, இப்ப செய்யல. இதையும் நம்ம வந்தாதான் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இவ்வளவு தூரம் குறிப்பா கிராமப்புறங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன சரி பண்ணணும்ங்கிறது அம்மா இருந்தப்ப பார்த்தாங்க. நான் இத கூடவே இருந்து பார்த்தவன்.